உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இங்கு நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அருஸ் இணைந்து கொள்ளுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். அருஸ், மீண்டும் மீண்டும் இந்த மத்திய கிழக்கு யுத்தம் பற்றிய தகவல்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா தொடர்ந்தும் விமான தாக்குதலும் மற்றும் எறிகணை வீச்சு தாக்குதலையும் ஈரான் மீது செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எண்ணெய் வயல்கள், பொருளாதார இலக்குகள், பாலங்கள், மக்கள் தொடர்பாடல் இடங்கள் போன்றவற்றை தாக்கி கொண்டிருக்கிறது. ஈரானும் பதிலுக்கு பதில் இராணுவ மையங்களான, அதாவது யுஎஸ்ஏனுடைய, அது அமெரிக்கானுடைய இராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அந்த இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்துகிறது. இந்த தாக்குதலின் தற்போதைய நிலை என்ன, சேத விவரங்கள் என்ன என்பதை பற்றி நேயர்களுக்கு கூற முடியுமா? இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற நேரமும் தாக்குதலை அமெரிக்கா ஆரம்பித்திருக்கின்றது. பல இடங்களில் குண்டு வெடிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கின்றன. இஸ்பஹான் பகுதி, அந்த அணு உலை இருக்கின்ற அந்த பகுதி, சபஹார் துறைமுகத்தில் பல வெடிப்புகள், பந்தர் அபாஸ் பகுதியில் பல வெடிப்புகள், சிரிக் தீவில் வெடிப்புகள் கேட்டதாக கூறப்படுகிறது. ஹெய்சம் தீவில் வெடிப்புகள் கேட்டதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவும் கூறியிருக்கின்றது தாங்கள் அடுத்த அலை தாக்குதலை ஆரம்பித்திருப்பதாக. இந்த உலகக்கோப்பை பந்து விளையாட்டு இடம்பெற்ற போது, உதைபந்தாட்ட விளையாட்டு இடம்பெற்ற போது தாக்குதல் கொஞ்சம் குறைந்திருந்ததாகவும், ஆனால் ஈரான் தனது தாக்குதலை தீவிரமாக நடத்தியிருந்ததாகவும் கூறப்பட்டது. ஆனால் இப்போது அமெரிக்கா இன்று இரவு தனது தாக்குதலை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இப்ப இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈரானும் இதற்கு பதிலடியாக குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்காவின் ஹிமாஸ் என்ற பல்குழல் உந்துகணை செலுத்தி குறுந்தூர ஏவுகணைகள், மற்றது அமெரிக்காவின் குறுந்தூர ஏவுகணைகள், கிட்டத்தட்ட 150 மைல் தொடக்கம் 300 மைல்கள் தூர வீச்சுள்ள குறுந்தூர ஏவுகணைகள் உள்ள பல தளப்பகுதிகள் என்று பலவற்றை ஈரானும் என்று தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஜோர்டான் பகுதியில் உள்ள சேட்டலைட் காட்சிகளின்படி ஜோர்டானின் வான்படை தளத்தில் இருக்கின்ற விமானங்களை காணவில்லை என்று சொல்லியும், அவர்கள் அதாவது ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சிருந்த விமானங்களை எல்லாம் இப்போது வேறு தளத்துக்கு மாற்றி விட்டார்கள், அல்லது ஹேங்கர்களுக்குள்ளேயோ அல்லது பாதுகாப்பான இடங்களுக்குள்ளேயோ கூறப்படுகின்றது. இதனிடையே CNN போட்டிருக்கிறது F-15, F-16 மற்ற ரக தாக்குதல் விமானங்களையும் KC-135 ரக டேங்கர் விமானங்களையும் அதிக அளவில் அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு நகர்த்தி இருப்பதாக CNN போட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட KC-135 அந்த விமானங்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அது தகவலை வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் இதே சமயம் ஈரான் ஒன்றை கூறியிருக்கின்றது, அதாவது இந்த ஜோர்டானில் உள்ளவர்களுக்கு நன்றியை, ஜோர்டான் மக்களுக்கு, இஸ்லாமிய, அதாவது IRGC கூறியிருக்கின்றது, ஜோர்டானில் உள்ள மக்கள் தங்களுக்கு தகவல் தந்ததுக்கு தாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த அகபா விமான நிலையத்திலிருந்து அமெரிக்கா இராணுவத்துக்கு சொந்தமான 20 விமான ஹேங்கர், விமானத்தின் கொட்டகைகள், மற்றது பெரிய சரக்கு விமானமான C-17 குளோப் மாஸ்டர் போக்குவரத்து விமானங்கள் மற்றும் P-8 என்ற கட்டளை தளம் உள்ள விமானம் ஆகியவற்றை தாங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்குவதற்கு அந்த தகவல்களை அந்த மக்கள் தான் தந்தார்கள் என்று சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த ஜோர்டான் மக்களே மற்றும் வீரம் மிக்க படை வீரர்களே, உங்கள் நேர்மையான ஒத்துழைப்பு மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதன் மூலம் எங்கள் போர் வீரர்கள் துல்லியமாக தாக்குதலை நடத்தி இந்த அல் அஸ்ட்ராக் பகுதியில் அமெரிக்க படையினரை தங்க வைத்திருந்த 20 அமெரிக்க படையினர் தங்க வைத்திருந்த 20 விமான கொட்டகைகளை அழித்து டசன் கணக்கான அமெரிக்க வீரர்களை தாங்கள் தாக்கக்கூடியதாக இருந்ததாக கூறியிருக்கிறது. இது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, உண்மையில் அங்கிருப்பவர்கள் தகவலை கொடுத்திருக்கலாம், இல்லது ஜோர்டானுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவும் சொல்லலாம். உண்மையில் ஜோர்டானில் இருந்தவர்கள் தகவல் கொடுப்பார்கள் என்று சொன்னால் ஈரான் அதை காட்டி கொடுக்காது.
ஏனென்றால் அவர்கள் தகவல் கொடுப்பவர்கள் அவர்களுக்கு இது இரகசியமாகத்தான் இருக்கு. இது இது கிட்டத்தட்ட ஸ்ட்ரேல் செய்யும் வேலைக்கு சமனான ஒரு வேலையாக பார்க்கலாம். உண்மைதான். ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவித்தால் இனி ஜோர்டான்ல இருக்கிற ராணுவத்தினரை அமெரிக்காவை நம்ப முடியாத ஒரு நிலையாக இருக்கும் என்றுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இதே நேரம் இந்த ஈரானின் இடைவிடாத மற்றும் பேரழிவை ஏற்படுத்தும் தாக்குதல்களால் மின் விநியோக கட்டமைப்புகள் குவைத்தில கடுமையாக பவர் கிரிட் கடுமையாக சேதமடைந்திருப்பதால் இப்போது குவைத் இன்றைக்கு இந்த காணொலிகளை போட்டிருக்கிறார்கள். இந்த வீடுகளுக்கெல்லாம் மின்சாரம் வழங்குவதற்கு அந்த நடமாடு ஜெனரேட்டர்களை பெரிய அளவான ஜெனரேட்டர்களை கொண்டு இறக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் பஹ்ரைன் பகுதியிலும் குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டதாக கத்தாரில் உள்ள அல் உதை விமான தளத்தில் அமெரிக்க ராணுவ பணியாளர்கள் தங்கியிருக்கும் கட்டிடம் ஒன்று சேதமடைந்திருப்பதை இப்போது செய்மதி படங்கள் மூலம் காட்டப்படுவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் தகவலின்படி ஈரானுடன் ஒரு பெரிய அளவிலான போரை நடத்த பாதுகாப்பு அமைச்சகம் திட்டமிட்டு வருவதாகவும், எனவேதான் அங்கு விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது என்று சொல்லியும் ட்ரம்பின் நிர்வாகத்தை மேற்கோள் காட்டி ஒருவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் இந்த தாக்குதலில் இஸ்ரேலை தூரமாக வைத்துக் கொண்டு அமெரிக்காவே நேரடியாக இந்த தாக்குதலில் இறங்குவதற்கான திட்டத்தை வகுத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதனிடையே ஈரான் இந்த அஸ்லூயா என்ற பகுதி மலைப்பகுதி, அந்த பகுதியில் அமெரிக்காவின் MQ-9 ரக ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். கிட்டத்தட்ட $33 மில்லியன் பெறுமதியான ட்ரோன். அந்த சுட்டுப்படுத்தப்பட்ட ட்ரோன் இயந்திரங்களை கழுதைகளில் வைத்து மலையிலிருந்து கீழே இறக்கி வருகின்ற படங்களையும் போட்டிருக்கிறார்கள் ஈரான். இவ்வாறு இரண்டு தரப்பும் கடுமையான தாக்குதலை, அதாவது ஒருவர் மீது ஒருவர் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே சமயம் கூறுகிறாங்க, அதாவது உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் உலகமே கவனம் செலுத்தி இருந்த வேளையில் ஈரான் வளைகுடா நாடுகள் மீதான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் மும்மரமாக ஈடுபட்டதாகவும், ஜோர்டானின் அகபா விமான நிலையத்தில் 2 அமெரிக்க விமானங்களை, அதாவது C-17 மற்றும் PA-8 தாக்கியதாகவும், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமானப்படை தளத்தில் ரெடார்களையும் விமானங்களை நிறுத்தி வைக்கும் ஹேங்கர்களையும் மற்றது ஒரு MQ-9 ரக ட்ரோன் ஆகியவற்றையும் தாக்கியதாகவும் அது கூறியிருக்கின்றது. இதே சமயம் இந்த ஹோமூஸ் நீரிணை வழியாக செல்ல முயன்ற 2 எண்ணெய் கப்பல்களையும் இந்த ஈரான் தாக்கியதாக கூறியிருக்கிறது. அல்லது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னவென்றால், எங்கள் பகுதியிலே இழந்த இராணுவ எண்ணியை போல பல மடங்கு இழப்புகளை தருவோம் என்று ஒரு பதிலடியாக சவால் விட்டிருக்கிறார். அதாவது நாங்களும் உங்கள் நாட்டு இராணுவத்தை கொல்லப் போகிறோம் என்பது. அது ஏற்கனவே தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. அதுக்கு மேலாக இன்றைய மேற்குலக ஊடகங்களிலே முக்கியமான செய்தி, 2 பேருடைய படங்களை போட்டு, அதாவது ஒரு 19 வயது பெண், அவர் உயிரிழந்த இராணுவ சிப்பாய் ஒருவர், மற்றது 23 வயது ஆண், அந்த 2 இளம் இராணுவ உறுப்பினர்களும் இறந்ததை பெரிய செய்தியாக்கி, இப்போ அதுக்கு அஞ்சலியாக தாங்கள் பேசும் முறையிலே கூட ஒரு பெரிய பரிதாபமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஈரானிலே நீங்கள் நடத்துகிற கண்மூடித்தனமான குண்டு வீச்சிலே தினசரி எவ்வளவு பேர் சாகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அல்லது காசாவிலே இருந்து 75,000க்கு மேற்பட்ட மக்களை தெரியாதா? லெபனானிலே தினசரி 4,200 தாண்டி விட்டது நினைக்கிறேன். லெபனானிலே நீங்களும் கூட உங்கள் மண்ணிலே இந்த இறப்பை சந்திக்கவில்லை. நீங்கள் இன்னொரு அந்நிய மண்ணில போய்த்தான் இந்த ஆக்கிரமிப்புக்கு போய் சந்திச்ச இழப்பு. இந்த தாக்குதலை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த இவர்கள் தங்களுடைய இழப்புக்கு பெரிதாகவும் மற்றவர்கள் இழப்பை நேற்று கூட பார்த்திருந்தோம் குறைவாகவும் கணிப்பீடு செய்வதும், மற்ற இந்த ட்ரம்பினுடைய அந்த எச்சரிக்கை, நாங்கள் நிறைய பேரை கொல்லுவோம் என்பதை பற்றியும் கொஞ்சம் மேலே தகவல் வழங்குங்கள். நீங்கள் கூறுவது போலதான். என்னென்று சொன்னால், இதுவரையில் லெபனானில் கிட்டத்தட்ட 4,200 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஈரானிலும் 3,500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த ஒரு வாரமாக இடம்பெறுகின்ற தாக்குதல்களிலேயே 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 450-500 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் தாக்குதல்களை பார்த்தீர்கள் சொன்னால் பொதுமக்களுக்கு பெருமளவில் இழப்புகளை குறைக்கும் விதமாகத்தான் அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலை தாக்கும் போது அவர்கள் அவ்வாறுதான் தாக்குகிறார்கள்.
ஆனால் அமெரிக்காவோ இஸ்ரேலோ அந்த பொதுமக்களை பார்ப்பதே கிடையாது. படை வீரர்களையும் அவ்வாறுதான் ஈரான் படை வீரர்களும் இறந்திருக்கிறார். 50 பேர் இறந்ததில் அரைவாசி பேர் படை வீரர்களாகத்தான் ஈரான் கூறியிருந்தது. ஏனைய நாடு, அதாவது அமெரிக்காவையோ மேற்குலகத்தை பொறுத்தவரையில் தங்கள் மக்களின் உயிர்களைத்தான் ஒரு மிக பெருமதி வாய்ந்தது என்று சொல்லியே மற்ற மக்களின் உயிர்கள் பெருமதி குறைந்தது என்ற ஒரு அந்த கண்ணோட்டம், அதாவது இவ்வளவுதான் அவர்கள் மனித உரிமைகள், மனிதநேயம், மனிதாபிமானம் தொடர்பாக பேசினாலும் அது தங்களுக்காக வகுக்கப்பட்டதே தவிர ஏனைய இனங்களுக்காக இல்லை என்பது தெளிவாகின்றது. அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அது தெளிவாகத்தான் தெரிகின்றது. இப்போது இந்த போரை உண்மையில் ஈரான் இந்த வளைகுடா நாடுகளின் உட்கட்டுமானங்களை அடிக்காமல் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் கருத்துக்களை கேட்டு ஹோர்முஸ் நீரிணையை மூடாமல் இருந்திருந்தால் எப்பவோ ஈரானை முடித்திருப்பார்கள். ஈரானும் இந்த நாடுகள் செய்தது போல அனைத்துலக விதிகளை உடைத்ததுதான் இவர்களால் சிக்கப்பட்டு போய் நிற்கிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் செய்ததை அவர்கள் திருப்பி செய்யும் போது இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கு. ட்ரம்பின் பிரச்சனையும் அதுதான். என்று சொன்னால், தான் இவ்வளவு இழப்பை அங்க இழந்தது பெருசாக இல்லை. ஒரு 16 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 450 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய தரவு. உண்மையில் எவ்வளவு பேர் இருந்தாண்டு யாருக்கும் தெரியாது. நேற்று அந்த இன்னொரு விமானத்தை, அதாவது வெடிக்காத குண்டு ஒன்றை திருத்துவதற்கு அல்லது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்ய வழிகிட்ட ஒருவருடன் 17வது என்று கூறுகிறார். 17வதோ நேற்று ஈராக்கில் அது நடைபெற்றது. அப்ப அதே அவர்கள் பெரிதாகத்தான் பேசுகிறார்கள். 16 பேர் தான் இவ்வளவு இழப்பு ஏற்படும் என்று எண்ணவில்லை என்று யோசித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காசாவில் 72,000 73,000 பேர் இறந்திருக்கிறார்கள். 1,40,000 பேருக்கு மேல காயமடைந்திருக்கிறார்கள். ஏன் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால்ல கூட பல 10,000, ஐக்கிய நாடுகள் சபை 40,000 என்றது உண்மையில் கணக்கில் வராதவர்கள் 1,40,000 என்று கூறுகிறார்கள். அதற்குரிய தரவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அவ்வளவு பேரை கொல்லும் போது கூட யாரும் பக்கத்தில் இருக்கிற இந்தியாவை கூட மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொன்னாலும் அவர்கள் கூட என்னென்று பார்க்கவில்லை. இந்த மனிதாபிமானம் பேசுகின்ற மேற்குலக நாடுகளோ, மனித உரிமைகள் அமைப்புகளோ, கண்காணிப்பு சபையோ, ஐக்கிய நாடுகள் சபையோ எதுவும் உதவிக்கு வரவும் இல்லை. அதை பற்றி இன்று வரையிலும் அதற்கான நீதியும் கிடைக்கவில்லை. இதுதான் உலகத்தின் நியதி. ஆனால் இதில் இப்ப முன்னர் கூறுவார்கள், இப்ப எல்லோரும் கூறுவார்கள் எல்லா மக்களும் எல்லா நாட்டு மக்களும் சமன் அது என்றெல்லாம் கூறுவது அது ஒரு பிரச்சாரத்துக்கும் மற்றவர்களை ஏமாற்றுவதற்குமே தவிர பாடப்புத்தகங்களுக்கும் தவிர, ஆனால் அவர்களின் மனநிலை இப்போதும் தாங்கள் உயர்ந்தவர்களாகவும் ஏனைய இனங்கள் தாழ்ந்தவர்களாக தான் அந்த உள் மனதில் அவர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த செயல்முறையிலும் பார்க்கக்கூடியதாக. இப்பொழுது இஸ்ரேலிலே கொண்டு வந்து இறக்கப்பட்ட இந்த எண்ணெய் நிரப்பும் விமானங்கள், டேங்கர் விமானங்களின் எண்ணிக்கை 100ஆக அதிகரிப்பதாக தெரிய வருகிறது. டேங்கர் விமானங்கள் 100ஆக இருந்தால் தாக்குதல் நடத்தப்போற விமானங்கள் 5 மடங்காக குறைந்தது இருக்க வேண்டும். 500 600 விமானங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகின்றன என்பதுதான் அந்த தகவலாக இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவின் முடிவின்படி ஈரானை வழிக்கு கொண்டு வருவதற்கு ஆகாய தாக்குதலை கண்ட 500 விமானங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விமானத்திலே 6 தொடக்கம் 8 குண்டுகள் கொண்டு செல்ல முடியும் என்றால், ஒவ்வொரு தடவையும் எரிபொருள் நிரப்பி ஒரு தடவை 4 தடவை 3 தடவை சென்று வருமாக இருந்த ஒரு விமானம் என்று மொத்தமாக ஒரு நாளைக்கு 200 300 400 குண்டுவீச்சுகளை நடத்த முடியும். அதை விட ஏவுகணைகளை வீச்சவும் முடியும். அப்பொழுது இப்ப அமெரிக்காவினுடைய முடிவாக இருப்பது ஆகாய தாக்குதலின் மூலம் ஈரானை வழக்கி கொண்டு வரலாம் என்பது. ஈரானை அப்படி வழக்கி கொண்டு வர முடியுமா இந்த ஆகாய தாக்குதலின் மூலம்? உண்மைதான். என்று சொன்னால் ஆகாய தாக்குதல்களில் இவர்களுக்கு முன்னே போல அந்த சுதந்திரமாக உள்ளே போய் தாக்க முடியாது. இப்ப க்ளோஸ் சப்போர்ட் என்று சொல்லி இந்த ஹோர்முஸ் நீரிணையில் செல்கின்ற கப்பல்களை முற்றாக தடுப்பதற்கு தான் இந்த A-10 என்ற விமானத்தை என்ற விமானத்தை கொண்டு சென்றார்கள். அது 30 கலிபர் 30 mm கனன் கூட்டப்பட்டதும் குண்டு வீசுவதும் அது க்ளோஸ் சப்போர்ட். ஆனால் அது 2 விமானத்தை ஈரான் சுட்டிருந்தது. ஒன்று வீழ்ந்து விட்டது, இரண்டாவது ஒரு என்ஜின் எரிந்தபடி போய் இறங்கியது. அதுக்கு பிறகு அப்பாச்சி உலங்கு வானூர்தியும் அவ்வாறான ஒரு சப்போர்ட், அதுவும் அங்கு பெருசாக பயன் தரவில்லை.
இதெல்லாம் இந்த ஹெஷேம் தீவு, சிரிக் தீவுகள், பந்தர் அப்பாஸ் பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கொண்டு செல்லப்பட்டது. அது பெருசாக அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு இந்த நீண்ட தூர குண்டுவீச்சு விமானம், அதிலும் அவர்கள் F-18 இருக்கலாம், F-15 இருக்கலாம், F-35 ரக விமானங்கள் எல்லாவற்றையும் சுட்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமளவில் சுடவில்லை என்றாலும் எல்லாவற்றையும் சுட்டிருக்கிறார்கள். இப்ப ஈரான் வான் பாதுகாப்பு பொறிமுறை முழு அளவில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அது இவர்களுக்கு ஆழப்பான பகுதிகளுக்கு, அதாவது நேரே கொண்டு சென்று குண்டை வீச முடியாது. ஒரு 200 கிலோமீட்டருக்கு அங்கால் நின்று கொண்ட விமானம் ஏவுதல் குண்டுகளை ஏவலாம், ஏவுகணைகளை ஏவலாம். ஆனால் அந்த ஏவுகணைகள் மிகவும் பெருமதி வாய்ந்தவையும், அது உடனடியாக ஈடு செய்ய முடியாது. தயாரிப்பு திறன் அவ்வளவு வேகமாக செய்ய முடியாது. ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கு. இது ஆனால் இப்ப ட்ரம்ப் என்ற நிர்வாகத்தில் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில் ஈரானை இயலுமானவரை தாக்கி அழித்து விட்டு, அதற்கு தாக்குதல் நடத்துறது ஒரு பக்கமாக இருந்தாலும் எல்லா ஆப்ஷனையும் அவர்கள் வச்சிருக்கிறார்கள். தரையால் இறங்குவதா, அல்லது உள்ளுக்குள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதா, பொருளாதாரத்தை வீழ்த்தி மக்களை கிளந்தெழச் செய்வதா என்று சொல்லி எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். இப்ப ஈரானுக்கும் அது தெரியும். எனவேதான் இப்ப நீங்கள் சொன்னது போல 500 விமானங்கள், நீங்க சொன்னது சரி. ஏனென்றால் முதலாவது தாக்குதலில் 200 விமானங்களை பயன்படுத்தினார்கள். பிறகு 500 விமானங்களை பயன்படுத்த போவதாக கொண்டு வந்திருந்தார்கள். 500 விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்துவார்கள் அவர்கள். அப்ப அவ்வாறு நடத்தி கொண்டு இந்த ஹேர்டிஸ் அமைப்பினரை இறக்குவதுதான் திட்டம். ஆனால் ஈரான் இப்ப கடந்த ஒரு மாதத்துக்குள் மட்டும் இந்த ஈராக்கில் இருக்கின்ற கேர்டிஸ் அமைப்பினர் மீதான ஏவுகணை தாக்குதலில் கிட்டத்தட்ட 10 கட்டளை அதிகாரிகள், ஹேர்டிஸ் அமைப்பினரின் 10 மிகப்பெரிய தளபதிகளை ஈரான் கொண்டு படுகொலை செய்திருப்பதாக இப்போது கூறியிருக்கிறார்கள். இந்த ஈராக்கில் வைத்து அவர்கள் ஈராக்கில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு படை மூலம் அந்த அமைப்பை நிர்மூலமாக்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஊடாக உள்ளுக்கு வரலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இப்ப நீங்க சொன்னது மாதிரி இவர்கள் என்ன விதமாக பலவீனப்படுத்த போறாங்கன்னா, ஒன்று பொருளாதார ரீதியாக, அடுத்தது இந்த ஏர் டிஃபென்ஸ், ஈரான் ஏவுகணை தொழில்நுட்பங்களை அல்லது இராணுவத்தை பலவீனப்படுத்தி விட்டு இந்த வளைகுடா நாடுகளின் உதவியுடன் ஒரு தரை தாக்குதலை நடத்தலாமா என்றதால் அவர்களிடம் இன்னமும் அந்த திட்டம் இருப்பதாகத்தான் தெரியும். சரி, இப்பொழுது ஹோர்முஸை பற்றி பார்த்துக் கொள்வோமாக இருந்தால், நேற்று அமெரிக்காவின் சென்டகோமினுடைய தகவலின்படி ஒரு கப்பல் டிசேபிள், அதாவது இயங்க முடியா நிலைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் 7 கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டதாகவும், அது குறிப்பாக ஈரானினுடைய கப்பல் துறைமுகங்களில் இருந்து எண்ணெயை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டதாகவும் தெரிகிறது. அதே நேரத்திலே கிரீக் நாட்டைச் சேர்ந்த 2 கப்பல்கள் தாக்கப்பட்டதாகவும், ஒரு கப்பல் அதிலே கைவிடப்படும் அளவுக்கு சேதமடைந்ததாகவும் தகவல் வருகிறது. அப்பொழுது அதே வேளையிலே ஹோர்முஸ் இன்னும் ஈரானால் மூடப்பட்டிருப்பதாகத்தான் தகவல் தெரிகிறது. இன்னும் ஒரு முக்கியமான தகவலையும் இப்பொழுது இந்த ஜெர்மனை சேர்ந்த ஹவுதிஸ் கிளர்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவுடைய எந்த ஒரு எண்ணெய் கப்பல்களும் இந்த செங்கடலினூடாக செல்வதை தாங்கள் விடமாட்டோம், தாக்கப் போகிறோம் என்று சொல்லி இன்னும் ஒரு போர் முனையையும் திறந்திருக்கிறார்கள். இப்போ எண்ணெய் சம்பந்தமாக இந்த ஹோர்முஸும் முடக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. செங்கடலில் நீங்கள் கூறியது போல முடக்கப்படும் சூழ்நிலை கொண்டு வருகிறது. இப்பொழுது எண்ணெய் தட்டுப்பாடான சூழ்நிலையில் என்ன நடக்க போகிறது எண்ணெய் பிரச்சனைக்கு? இந்த இந்த அதாவது இந்த ஜெர்மனியில் உள்ள ஹவுதீஸ்களினுடைய அந்த அறிக்கையை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் விரிவாக கூறுங்கள். ஹோர்முஸ் தான் இப்போது மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் ஈரான் IRGC கூறியிருக்கின்றது, ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஆபத்தான பாதையில் செல்ல முயன்ற 2 கப்பல்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றது. இது நடந்தது நேற்று நள்ளிரவு அமெரிக்க இராணுவத்தின் அனுசரணையுடன் அவர்களின் கட்டாயத்தின் பேரில் ஹோர்முஸ் நீரின் ஓமான் பக்கத்தால் செல்ல முற்பட்ட கப்பல்கள் 2 கன்னி வெடிகளில் சிக்கியதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் UKMTO இனம் தெரியாத பொருட்கள் தாக்கி இருக்கலாம் என்று கூறுகின்றது. 2 கப்பல்களும் வெடிக்கிற நிலையில் இருந்ததாகவும், அதாவது தீப்பற்றி எறிந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஈரான் என்ன கூறுகிறது என்று சொன்னால், அமெரிக்காவின் தலையீட்டுக்கு
இந்த ஹோமூஸில் அமெரிக்கன் தலையீட்டுக்கு தாங்கள் ஒருபோதும் அனுமதி அளிக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கின்றது. இந்த பாதை ஒரு துளி எண்ணெயையுமோ அல்லது இரசாயன உடவகைகளையோ எடுத்துச் செல்வதற்கு தாங்கள் சட்டவிரோதமாக தங்கள் அனுமதி இல்லாமல் எடுத்துச் செல்வதை தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். பிறகு இன்று இப்போது UKNTO கூறியிருக்கின்றது, ஓமான் கடற்பரப்பிலிருந்து கரையிலிருந்து 8 கடல் மைல் தொலைவில் வந்து இன்னொரு டேங்கர், அதான் நீங்க சொன்னது கிரீக் நாட்டின் டேங்கர் தாக்கப்பட்டிருக்கின்றது இப்போது. அதே சமயம் இப்போ அன்சரல்லா அமைப்பு ஏமன் அவர்கள் இன்று ஒரு தடையை அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் சவுதி அரேபியா வந்து அன்சரல்லா அமைப்பின் மீது ஒரு தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு தயாராகி வருவதால் அவர்கள் சவுதி அரேபியாவின் கப்பல்களை இன்றிலிருந்து அவர்கள் தடை செய்வதாக கூறியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியா தான் இந்த எண்ணெய் விலையை ஓரளவு குறைவாக வைத்திருப்பதற்கு உதவியது என்று சொன்னால், அவர்கள் இந்த குழாய் வழியாக செங்கடலுக்கு கொண்டு வந்து அதற்கால் விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். ஈரானும் அதை கண்டும் காணாமலும் விட்டுக் கொண்டுதான் இருந்தது. இப்போது இந்த போர் தீவிரமடைகிற நிலையில் 2வது முடிச்சையும் ஈரான் இருக்க முற்பட்டிருக்கிறது சவுதி அரேபியா. ஏன்னா சவுதி அரேபியாவை தான் அதுக்கால மெயின் பிளேயராக இருப்பது சவுதி அரேபியா. இப்ப சவுதி அரேபியாவின் இந்த எண்ணெயை அவர்கள் தடுத்தால் 7% எண்ணெய் உலகத்தின் குளோபல் சப்ளைல 7% இருக்கும் என்றால், ஹோமூஸ் 20%, இது அதோட 7% இனி 27% தடைப்படும் என்றால், முன்னர் வந்து கிட்டத்தட்ட 400,000 லட்சம் பேரல்கள் எண்ணெயத்தான் இந்த குழாய் வழியாக நாள்தோறும் சவுதி அரேபியா அனுப்பியிருந்தது. ஆனால் இப்ப இந்த சண்டைக்கு பிறகு கிட்டத்தட்ட 7 மில்லியன் பேரல்களை அவர்களால் அனுப்பக்கூடியதாக இருந்தது என்று கூறியிருந்தார்கள் இந்த ஹோமூஸ் வழியா, இந்த குழாய் வழியா. இப்போது அந்த எண்ணெய் தடைப்பட போகுது. அதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது வந்து அதாவது இந்த உலகத்தின் நாடுகளுக்கு செல்கின்ற மனிதாபிமான உதவியாக செல்கின்ற எரிபொருட்கள் இந்த தடை வந்து பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாகவே அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. சவுதி அரேபியா கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது என்று சொல்லி, பொது அது இப்ப நாளைக்கு எரிபொருள் விலையில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதில் கூடுதலாக பாதிக்கப்பட போறது யார் என்று சொன்னால், ஆசிய நாடுகள் தான் கடுமையான பாதிப்பை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது. இப்ப அமெரிக்காவில கூறியிருக்கிறார்கள், அமெரிக்காவின் ஆயில் ரிசர்வ் வந்து 720 மில்லியன் பேரல்ல இருந்து இப்போது 311 மில்லியன் பேரலாக குறைந்து விட்டது என்று சொல்லியும், இன்னும் ஒரு 15 மில்லியன் பேரல் எண்ணெயை எடுப்பார்களாக இருந்தால் அது இந்த கிரிட்டிக்கல் லெவலுக்கு போய்விடும் என்று சொல்லியும், அமெரிக்காவின் எரிபொருள் கையிருப்பு 43 நாட்களுக்கு தான் காணும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அப்ப இப்ப இன்றைக்கு வந்து இந்த பிரித்தானியாவில் ஆண்டி பேர்னம் வந்து பதவியேற்றிருக்கிறார் 7வது பிரதமராக. அவர் வந்ததுன்னு சொன்னது என்னன்னு சொன்னால், இந்த வடக்கு நோர்த் சீல இருக்கிற எரிபொருள் எண்ணெயை எடுக்க போகிறேன், ஏன் நோர்வேக்கு நாங்கள் அதிக பணத்தை கொடுப்பாங்க. ட்ரம்ப் உடனடியாகவே அவருக்கு வாழ்த்தை தெரிவித்து அவருடன் பேச கதைத்திருக்கிறார். தனக்கு விருப்பமான பிரைம் மினிஸ்டர்னு கூறுகிறார். என்னென்றால், வெனிசுலாவின் ஓயிலை கைப்பற்றியாச்சு, அமெரிக்காவின் ஓயில் ரிசர்வ் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இனி நோர்த் சீலும் எண்ணெயை எடுத்தார்கள் என்று சொன்னால், நோர்வேயின் எண்ணெயும் இருக்கின்றது. இதுகளை வைத்துக் கொண்டு இந்த எண்ணெய் வியாபாரத்தில் ரஷ்யாவையும் ஈரானையும் வீழ்த்தலாம். அப்ப இதை வீழ்த்தி விட்டார்கள் என்று சொன்னால், இப்ப ரஷ்யாவின் எக்கானமியும் வந்து இந்த எண்ணெயில தான் ஓடுகிறது. ஈரானுக்கும் அதுதான் மிக முக்கியமானது. இப்ப ஈராக்கின் பிரதமர் இப்போது அண்மையில் வெள்ளமலைக்கு சென்றிருந்தார். $60 மில்லியன் பெறுமதியான எண்ணெய் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார். அதுக்கு ஒரு குழாயை சிரியாவின் ஊடாக மத்திய தரைக்கடலுக்கு அமைக்க போகிறார்கள் 2 இடத்தில். அப்ப ஈராக்கின் எண்ணெயும் வந்துடும். அமெரிக்காவுக்கு இப்ப பிரித்தானியாவின் எண்ணெய் இருக்குது, அமெரிக்கான் எண்ணெய் இருக்குது, வெனிசுலான் எண்ணெய் இருக்குது, ஈராக்கின் எண்ணெய் இருக்குது என்று சொன்னால், இதுகளை அகழ்ந்தெடுத்து ட்ரில்லிங் அவர் வந்ததுன்னு சொன்னதான் ட்ரில் பண்றதுதான் தனக்கு ஒரே எண்ணம் என்று எடுத்து மலிச்சு குறைத்து அல்லது அதை சந்தை வாய்ப்பை பிடித்து விட்டால் ரஷ்யாவையும் ஈரானையும் பொருளாதார ரீதியாக வீழ்த்தி விடலாம் என்றதும், சீனாவையும் வீழ்த்தி விடலாம் என்றதும் அவர்கிட்ட திட்டமாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க இருக்கிறோம். இது
உலகம் சம்பந்தப்பட்டதாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலே மாணவர்கள் போராட்டம் ஒன்று உக்கிரமடைந்து வருகிறது. அந்த மாணவர் போராட்டத்தை ஆரம்பித்தவர் அமெரிக்காவிலே இருந்து படித்து வந்த ஒரு இளம் மாணவர் அந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். இப்பொழுது நாடு முழுவதும் பரவுகிறது. அதுக்கு பேர் மன்னிக்கவும், கொக்ரோச், அதாவது கரப்பான் பூச்சி போராட்டமோ ஏதோ ஒன்று சொற்பிரயோகத்தை பார்த்தேன். அந்த இது நாடு முழுக்க பரவி வருவதாகவும், கல்வி அமைச்சரை விலக வேண்டும், பதவி விலக வேண்டும் என்றும் அது விரிவடைந்ததாக வருகிறது. இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு மீதும் அமெரிக்கா இந்த யுத்தங்களுடன் இந்தியாவை சம்பந்தப்படுத்துவதற்கு அல்லது இறுக்கமாக வைத்திருப்பதற்கு ஏதாவது பின்னணியில் இருந்து இந்த மாணவர் போராட்டத்தை இயக்க முடியுமா என்பது பற்றி கொஞ்சம் மேலோட்டமாக கூற முடியுமா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இன்று இந்தியாவின் டெல்லியில் இதை நாங்கள் இதை சொல்லிவிட்டு சொல்கிறேன். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருந்தது. இந்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்த போது இந்த போராட்டம் வெடித்திருந்தது. அந்த காணொளிகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமளவானவர்கள் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். மாணவர்கள், இளைஞர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பெண்கள், வயோதிபர்கள் என்று சொல்லி இந்த இந்திய காவல்துறை கண்ணீர் போய் குண்டுகளை வீசினார்கள். அதற்கு பிறகு அது ஒரு கலவரமாக மாறியது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் மத்திய துணைப்படையினர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் பெருமளவான பொதுமக்களும் காயமடைந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதில் என்னென்று சொன்னால், இந்த தரப்படுத்தப்பட்ட தேர்வுக்கான வினாத்தாள்கள் அல்லது தேர்வு வினாக்கள் மீண்டும் மீண்டும், அதாவது நீட் சோதனையைத்தான் இவர்கள் கூறுகிறார்கள். அது கசிந்தது தொடர்பாக கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் அவர் பதவி விலக வேண்டும் என்றுதான் இந்த முதல் கோரிக்கையை வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது இதை அவர்களின் கோரிக்கையை இந்திய அரசு கருத்தில் எடுக்காதால் இப்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அரசு பதவி விலக வேண்டும் என்றதான் இன்றைக்கு நடந்த போராட்டமாக இருக்கின்றது. இந்த போராட்டத்தை தடுப்பதற்காக இந்தியா புதுடில்லியில் இன்டர்நெட்டை கூட டவுன் ஆக்கியிருந்தது. இன்டர்நெட் வசதியை தடை செய்திருந்தது. என்னென்னு சொன்னால், வாட்ஸ்அப், வைபர் போன்ற மற்றது இந்த இன்ஸ்டாகிராம் இதுகளை பயன்படுத்தி ஆட்களை திரட்டுகிறார்கள். என்னென்ற சமூக வலைத்தளத்தால் தான் இந்த போராட்டங்களை ஒழுங்குபடுத்துகிறார்கள், குரூப் என்று சொல்லி அதை நிறுத்தி இருந்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்ப ஈரானில் கூட இந்த சண்டை தொடங்கியது 40 நாள் இன்டர்நெட் இல்லை. ஆனால் ஈரான் வேறு, இந்தியா வேறு. இந்தியாவில் இவ்வாறு ஒரு 2-3 நாள் இருக்குமாக இருந்தால் பொருளாதாரம் என்ன, இப்ப இணையதளம் இல்லை என்று சொன்னால் பொருளாதாரம் எத்தனையோ பில்லியன் டாலர்கள் ஒரு நாளைக்கு இழப்பாக இருக்கும். அது கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இந்த போராட்டம் எவ்வாறு வந்தது, இது என்ன நடக்க போகிறது என்பதாக விரிவாக நாங்கள் வேணுமென்றால் நாளைக்கு இதை பார்க்கலாம். சுருக்கமாக நீங்கள் சொன்னது போல சொன்னால் என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்காவில் இருக்கிற இந்த அமைப்பின் பேர் கொக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று, கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்றதான் இந்த இயக்கம். முதலில் ஒரு இயக்கம். அப்ப இது இந்தியாவின் இளைஞர்களால் தான் வழி நடத்தப்படுகிறது என்று கூறியிருக்கிறார்கள். அவர்கள்தான் இதை தலைமை தாங்குகிறார்கள். அந்த அமைப்பின் தலைவர் அபிஜித் டிப்கே என்றவர் இப்போது இந்த நீட் சோதனைக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றார். அவர் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறார். ஆனால் இந்த அமைப்பு எங்கிருந்து வந்தது என்றால், அமெரிக்காவிலிருந்து தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. போஸ்டன் பல்கலைக்கழகத்தில மக்கள் தொடர்பு துறையில் MSc பட்டம் பெற்றவர் தான் இந்த அபிஜித். அவர் அமெரிக்காவில் இருந்துதான் இதை ஆரம்பித்தார். இதை ஆரம்பித்த உடனேயே ஒரு நாளைக்கு 10 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருந்தார்கள் அந்த சமூக வலைத்தளத்தில். அவ்வாறு இணைத்த பிற்பாடுதான் அவர் டெல்லிக்கு வருகிறார். அங்கிருந்து ஜூன் மாதம் அளவில் வந்திருந்தார். வந்துதான் இந்த இதை அரசியல் கட்சியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அரசியல் கட்சியாக நிறுவிவிட்டு இப்போது முதலில் இணையத்தில் இந்த மீம்ஸ்களாக தொடங்கிய பின்னர் அது அரசியல் இயக்கமாக மாறி இப்போது இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது. ஆனால் இதை நாங்கள் நாளைக்கு விரிவாக பார்க்கலாம். ஆனால் ஒன்றை இவர்கள் யோசிக்க வேண்டும், இந்த மாணவர் போராட்டங்களை இலகுவாக இனிவரும் காலங்களில் கடந்து செல்ல முடியாது.
இலங்கையில் ஏற்பட்ட இந்த மக்கள் எழுச்சி வந்து ஆட்சியை தூக்கி எறிந்திருந்தது. பங்களாதேசத்தில் ஏற்பட்ட இந்த புரட்சி வந்து ஹசீனாவை அங்கிருந்து தப்பி இந்தியாவுக்கு தப்பியோட வைத்திருந்தது. நேபாளத்தில் அப்படி பல இடங்களில் இன்னும் பல்வேறு நாடுகளில் என்றால் இதில் இதில் இரண்டு நாங்கள் கட்சி இதுக்குள்ளே தமிழகத்தையும் சேர்த்துக் கொள்வோம். ஏதோ ஒரு வகையிலே ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டு விஜயை கொண்டு வந்ததிலே முக்கிய பங்கு இளஞ்சுவதிகள் இளைஞர்கள் மட்டத்திலே தான் இருந்த ஒரு கவர்ச்சி பெற்றோர்களிலிருந்து எல்லோரையும் வாக்களித்து வைத்து கொண்டு வைக்கப்பட்டது என்பதும் ஒரு அதிருப்தியின் வெளிப்பாடு தான். ஒரு வகையிலான புரட்சி போராட்டத்துக்கு சமனானது. என்னென்று சொன்னால் இப்ப எல்லோரும் அந்த உலக நடப்புகளை அறிகிறார்கள். இணையதளங்கள் உலகம் சுருங்கி விட்டது. எல்லாவற்றையும் அலசி ஆராய்கிறார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் எது நன்மை, எது நல்லது, எது கெட்டது என்று தெரிகிறது. இந்த அரசியல்வாதிகள் வந்திருந்து கொண்டு எந்த தகுதியும் இல்லாமல் அந்த பதவியை பிடிச்சு வச்சுக்கொண்டு பணத்துக்கு மேல பணத்தை சேர்த்து 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 இப்ப ஒன்றை சொல்வார்கள். இப்ப வெளிநாடுகளில் நீங்கள் இந்த சேரிட்டி நிறுவனங்களை பார்த்தால் இந்த சேரிட்டி நிறுவனங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து கொடுக்கிற பில்லியனர்ஸ் கொடுக்கிற காசு தான் கூட. இந்த ஐநாவாக இருக்கலாம். அதுதான் இப்ப ட்ரம்ப் வந்தோன்னு அதை நிப்பாட்டணும் பல நாடுகள் அதால் பாதிக்கப்படுது. ஆனால் இந்தியாவிலும் இதே மாதிரி இப்ப அம்பானியோ இதே மாதிரி பெருமளவான பில்லியனர்ஸ் இருக்கிறார்கள். ஆனால் யாரும் இந்த அளவுக்கு கொடுப்பதும் இல்லை. மேலும் மேலும் இந்த இடத்திலே குறுக்கிட்டு ஒன்றை கூற விரும்புகிறேன். அதிகம் கொடுப்பவர்கள் இந்த ஈரானில் இருந்து சென்ற பாசி இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான். தங்களுடைய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு, கோவில்களுக்கு பங்களிப்பு, மக்களுக்கு நன்கொடை என்று நிறைய கொடுப்பவர்கள் அந்த இனம் மட்டும்தான். கூறுங்கள். உண்மைதான். அப்ப என்னென்று சொன்னால் அப்ப இதுகள் எல்லாவற்றையும் இந்த இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இப்போது அதை அலசி ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அதன் விளைவாக இப்போது இந்த ஆட்சியை ஒவ்வொன்றையும் அவர்கள் மாற்ற வேண்டும். நீங்க சொன்னது போல தமிழகத்தில் நடந்ததும் அதே ஒன்றுதான். இப்போது டெல்லிக்கு பரவி இருக்கிறது. இந்தியாவுக்கு இது ஒரு ஆபத்தான நேரமாகத்தான் பார்க்கிறோம். நல்லது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்விலிருந்து இன்று விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.